ஆஸ்திரியாவோட பொருளாதார நிபுணரான குந்தர் பயலிங்கர் ஜான் நேட்டோவில் ஒரு முக்கிய பதவியில இருக்கிறவரு. இவரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு. அந்த பதிவுக்கு அப்புறம் பல பேர் பல கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பதிவு இந்தியாவை கடும் கோபத்திற்கு உள்ளாக்குது. அது மட்டும் இல்லாம நேட்டோ அமைப்பை எதிர்த்து இந்தியா ஒரு கடுமையான எச்சரிக்கையும் விடுது. அப்படி இந்த அளவுக்கு இந்தியா கோவப்படும் காரணம் என்ன? அப்படி அந்த ஆஸ்திரியாவோட பொருளாதார நிபுணர் என்ன பதிவிட்டாரு? அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நபர் பல வருடங்களுக்கு முன்னாடியே இதே போல இந்தியாவை பற்றி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் என்னென்ன, அதோட இவரோட இந்த பதிவுக்கு மத்த நேட்டோ உறுப்பினர்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், இது உங்கள் ஸ்டார் டாக்ஸ். ஆஸ்திரியாவின் பொருளாதார நிபுணர் ஃபெலிங்கர் ஜான் உக்ரைன், கொசோவா, போஸ்னியா மற்றும் ஆஸ்திரியாவின் நேட்டோ உறுப்பினர் பதவிக்கான குழுவின் தலைவரா விளங்குறவரு. மேலும் தெற்கு பிராந்திய பொருளாதார ஒருங்கிணைப்புக்கான செயற்குழுவிலும் இருக்கிறவரு. உக்ரைனுக்கு மேற்கத்திய ஆதரவு, நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விரிவாக்கம் ஆகியவற்றின் உறுதியான வாதத்திற்கும் ரஷ்யா, சீனா மற்றும் இந்தியா போன்ற மேற்கத்திய எதிரிகளுக்கு எதிராக மிகவும் கடுமையான நிலைப்பாட்டிற்கும் ஃபெலிங்கர் ஜான் பெயர் பெற்று விளங்குறாரு. அதாவது இவருடைய ஃபுல் டைம் ஜாபே ரஷ்யா, சீனா, இந்தியா பற்றி அவதூறு கூறிக்கிட்டு எங்களுடைய நேட்டோ கூட்டமைப்பு இப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், ரஷ்யாவை ஒழிச்சிருவோம், இந்தியாவை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு. ஒருவேளை இப்படியெல்லாம் பெரிய பெரிய நாடுகளை பார்த்து ஏதாவது கருத்து சொல்லிட்டு இருந்தாதான் நேட்டோவில் அவருக்கு இருக்கிற பதவியை தக்க வச்சுக்க முடியும்னு பேசுறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா இவரு 4/5/2025 அன்று எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு தாங்க பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பதிவு இந்தியாவையும் கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. அப்படி என்ன பதிவு அவரு எக்ஸ் தளத்துல போட்டாரு அப்படின்னா, இந்தியாவை பல பகுதிகளா, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ஒவ்வொரு நாடா அங்கீகரிக்கப்பட்ட மாதிரி ஒரு மேப்பை வெளியிட்டு இந்த மாதிரி தான் நேட்டோ இந்தியாவை பிரிக்க ரொம்ப வருடங்களா திட்டம் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு எக்ஸ் தளத்துல பதிவிடுறாரு. இந்த பதிவு பல உலக நாடுகளையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது. ஏன்னா நேட்டோ அப்படிங்கிறது ஒரு தனி நாடு இல்லைங்க, அது ஒரு கூட்டமைப்பு. அதுல அமெரிக்கா உட்பட கிட்டத்தட்ட 32 நாடுகள் இருக்கு. இப்படி இருக்கையில நேட்டோ கூட்டமைப்பு இந்தியாவை தனித்தனியா பிரிக்க திட்டம் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நபர், அதுவும் நேட்டோவில் ஒரு முக்கிய பதவியில இருக்க ஒரு உறுப்பினர் இப்படி ஒரு பதிவு போடும்போது அது எந்த அளவுக்கு உலகத்துல பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அதுதாங்க உண்மையிலே நடந்திருக்கு. இந்த பதிவுக்கு இந்தியாவோட கருத்து என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற நேட்டோ நாடுகளோட கருத்து என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். அதாவது இந்த ஃபெலிங்கர் ஜானோட பதிவுக்கு அப்புறம் மற்ற நேட்டோ உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஃபெலிங்கர் ஒரு உத்தியோகபூர்வ நேட்டோ பிரதிநிதி இல்லை. அவர் சொல்ற கருத்து அவரை மட்டும்தான் சேருமே தவிர இந்த பதிவுக்கும் மற்ற நேட்டோ நாடுகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால இது கண்டிப்பா நேட்டோ கூட்டமைப்பை சேரவே சேராதுன்னு அவர் சொல்ற கருத்து அவரை மட்டும்தான் சேரும் அப்படின்னும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இதுக்கு இந்தியாவோட பதிலடி என்னன்னு பார்ப்போம். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்ற எல்லாரும் கடுமையா இந்த பதிவை கண்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் ஆஸ்திரியாவின் தூதுவர பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. அதாவது என்னப்பா இந்த மாதிரி ஒருத்தன் உங்க நாட்டுல உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இந்தியாவை பத்தி கருத்து சொல்லிட்டு இருக்கான், ஒழுங்கா வந்து பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் மரியாதையா அழைப்பு விடுத்திருக்கு. ஏன்னா ஃபெலிங்கர் இந்தியாவை பத்தி இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறது இதுதான் முதல் முறை இல்லைங்க. 2023 காலிஸ்தான்களோட எக்ஸ்தல ஸ்பேஸ்ல பங்கேற்று இந்தியாவை பிரிப்பதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்காரு. இப்ப இவர் சொல்ற மாதிரி நேட்டோவால இந்தியாவை தனித்தனியா பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு 0% கூட வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு சாதாரண நாடு கிடையாது. உலகத்தோட 4வது மிகப்பெரிய இராணுவ பலமும் உலகத்தோட 4வது மிகப்பெரிய பொருளாதாரமும் வச்சிருக்க ஒரு நாடு தான் இந்தியா. இப்ப ரீசெண்டா கூட நம்ம ராணுவ பலத்துக்கு இன்னும் வலிமை சேர்க்கக்கூடிய வகையில அக்னி 5 நம்ம இந்தியாவோட DRDO வெற்றிகரமா சோதனை நடத்திருக்கு.
இது கிட்டத்தட்ட 5400 முதல் 8000 கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும்னு சொல்லப்படுது. இப்போ இந்த நேட்டோ கூட்டமைப்பை பத்தி சொன்னோம் அப்படின்னா, இந்த நேட்டோ கூட்டமைப்பு எதுக்கு இருக்கு அப்படிங்கிறது அந்த கூட்டமைப்புல இருக்கிற நாடுகளுக்கே தெரியாதுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 1000 நாட்களையும் கடந்து போர் இன்னமும் நடந்துட்டு இருக்க காரணம் என்ன? உக்ரைன் நேட்டோ கூட்டமைப்புல சேரன்னு சொன்னதுதான் இல்லைங்களா? உக்ரைனோட இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு அப்புறம் தான் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பல இடங்களை பிடிச்சி இன்னும் முன்னேறிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் உக்ரைனால அந்த நேட்டோ கூட்டமைப்புல சேர முடிஞ்சுதா அப்படின்னா அதுதான் இல்லைங்க. உக்ரைன் இன்னமும் கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த நேட்டோ நாடுகளும் தொடர்ந்து வெப்பன் தரும், பணம் தரும், தொடர்ந்து சண்டை போடுங்க, நாங்க உங்களுக்கு துணையா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர நேட்டோல சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னா தோ இன்னைக்கு சேர்த்துக்கிறோம், தோ நாளைக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே தான் போறாங்க. ஏன்னா நேட்டோ கூட்டமைப்பின்படி அந்த கூட்டமைப்புல இருக்கிற ஏதோ ஒரு நாட்டை ஏதோ ஒரு நாடு தாக்கிருச்சு அப்படின்னா மற்ற எல்லா நேட்டோ நாடுகளும் ஒன்று சேர்ந்து அந்த நாட்டு மேல தாக்குதல் நடத்தணும். இதுதான் நேட்டோ அமைப்போட ஒரு சட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், உக்ரைன் நாளைக்கு நேட்டோ கூட்டமைப்புல சேர்த்துக்கிட்டு ரஷ்யா இப்போ உக்ரைனை அடிச்சுக்கிட்டு முன்னேறிக்கிட்டு இருக்க மாதிரியே தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு முன்னேறிச்சுன்னா இப்போ மற்ற நேட்டோ நாடுகளும் ரஷ்யா மேல தாக்குதல் நடத்த வேண்டி இருக்கும். இப்படி மொத்த நேட்டோ நாடுகளும் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவை தாக்குச்சுன்னா ரஷ்யா சும்மா இருக்குமா? ரஷ்யா உலகத்தோட மிகப்பெரிய அணு ஆயுத நாடு. ஒருவேளை இத்தனை நாடுகள் ஒன்று சேர்ந்து ரஷ்யா மேல தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய உலக அழிவிற்கு முந்துகோலா இருக்கும். இதனாலதான் நேட்டோ உக்ரைனை இன்னும் நேட்டோ கூட்டமைப்புல சேர்த்துக்காம இருக்கு. அது மட்டும் இல்லாம இவரு என்ன நினைச்சு இந்த மாதிரி நேட்டோ இந்தியாவை பிரிக்கும்னு சொன்னாருன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப நாளா ட்ரம்ப் நேட்டோவையே கலைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல நேட்டோ எங்க இந்தியாவை பிரிக்க போகுது? அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நேட்டோ நாடுகள் எல்லாம் இந்த ரஷ்யா உக்ரைன் போரால பொருளாதாரத்துல பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. பத்தாத குறைக்கு இந்தியாவை பகைச்சுக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச பொருளாதாரத்தையும் முடிச்சு விட்டுறலாம்னு பாக்குறாரு போல. ஆமாங்க, இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல அழிஞ்சிட்டு இருக்கிறது உக்ரைன் மட்டும் இல்லைங்க, அந்த நேட்டோ நாடுகளும் தான். இப்படி இருக்க ஆஸ்திரியாவோட அதுவும் நேட்டோ கூட்டமைப்புல ஒரு பதவியில இருக்கிற ஒரு பர்சன் இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்றத கண்டிப்பா இந்தியா சீரியஸா எடுத்துக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க இவரோட கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அப்படியே இது போல உலக செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம ஸ்டார் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் தான் என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.